சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரீஸ் மற்றும் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக பல உதவிகளை செய்து வரும் உங்கள் அன்பு சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள் முற்றிலும் பார்வையற்றவர். அரசு விதிமுறைகளின்படி நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திற்காக உங்கள் உதாரத்துவமான உதவிக்கரங்களை தாருங்கள். எங்கள் ஊழியங்களில் நடைபெறுகிற ஆவிக்குரிய கன்வென்ஷன்கள், வீட்டு கூட்டங்கள், அழைக்கின்ற சபையில் தேவ செய்திகளின் மூலமாக கிடைக்கும் உதாரத்துவமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்கள் நடைபெறுகின்றன. உங்கள் சபை கூட்டங்களுக்கும் வீட்டு கூட்டங்களுக்கும் ஜெபங்களுக்கும் போதகரை தொடர்பு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், செல் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் இந்த காலை பொழுதுல நாம் கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான நாள். ஏனென்றால் மரித்த கிறிஸ்து மரித்தவராய் இல்லாமல் உயிர்த்தெழுந்த ஒரு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மரித்து போயிருக்கிற எல்லா காரியத்தையும் உயிர்த்தெழ பண்ண போகிறார். அதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? அவரை ஸ்தோத்தரிக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காகவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிற, என் ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆகையால் இந்த கால வேளையிலே கூட கொஞ்ச நேரம் உயிரோடு எழுந்த தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நிமிடத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களுடைய ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த ஆராதனைக்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த நாளிலே கூட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படி நீர் செய்திருக்கிற கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், இரக்கத்திற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் கூட எங்கள் ஆராதனையிலே ஆண்டவரே பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தியானிக்கிற சங்கீத பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கேட்கிற சத்தியங்கள் அநேகருக்கு வாழ்க்கையிலே ஆண்டவரை வாழ வைக்கிற தெய்வம் இன்றும் கூட உயிர்த்தெழுந்திருக்கிறார். என் வாழ்க்கை உயிர்த்தெழும் என்கிற நம்பிக்கை கொடுக்க போகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதத்திலே வீற்று இருக்கிற தேவன், உன்னதமான இடத்துல எங்களையும் வைத்து அலங்கரிக்கிற தேவன் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வந்தவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்டவரே, எங்களுக்காக மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் உலாவிக் கொண்டு இருக்கிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய அளவில்லாத கிருபைக்கு ஸ்தோத்திரம், உடைய அளவில்லாத இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தரை துதிக்க, கர்த்தரை தேட ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்திலும் கூட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வர தடைபட்டிருக்கிற குடும்பங்களுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பண்டிகைக்கு மாத்திரம் உம்மை தேடி வராமல் எப்பொழுதும் தேட நீர் கிருபை செய்ய போகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா நேரமும் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர், அதற்காய் கூட ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாட போகிறீர், அதற்காய் கூட ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே,
சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கின தெய்வமே, எங்களுக்காகவே இந்த உலகத்திற்கு மறுபடியும் வருவேன் என்று சொன்ன வாக்கின்படி வந்திருக்கிற தெய்வமே, இன்றும் கூட எங்கள் ஆராதனையிலே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த, உம்மை போற்றி புகழ நீர் கொடுத்த ஸ்லாக்கியங்கள், வாக்கியங்கள், நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு இதுவரை கற்றுக் கொடுத்திருக்கிற தேவன், இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் மூலமாய் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். கேட்கின்ற சத்தியங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கிற எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இம்மட்டுமாக எங்களை நடத்தி, எங்களை தாங்கி, எங்களை ஏந்தி இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை வரை நிற்க வைத்திருக்கிற கிருபை தொடர்ந்து இந்த ஆராதனையில மீதி உள்ள எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் நடத்த, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனப்படுத்த நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளத்திலும் கூட ஒரு சில பாடல்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வழக்கமாய் பாடுகிற பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அதையே இப்பொழுதும் பாடலாக கூட நாம் பாடப் போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாக இசையோடு சேர்ந்து, சகோதரோடு சேர்ந்து, எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி இருக்கிற இடத்திலே பாடுங்க. கர்த்தர் உயிர்த்தெழுவார். ஹல்லேலூயா. ஆமென். Yes Lord. Thank you Lord. Yes Lord Jesus. Yes, எடுத்துக்கலாம். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். Thank you Lord. அவர் சொன்னதன்படியே உயிர்த்தெழுந்தார் என்பது நமக்கு தெரியும். எதற்காக உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். பாடுங்க எங்களோட சேர்ந்து. ஆமென். Yes Lord Jesus. வேதாள கணங்கள் ஓடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே, ஓடிடவே உருகி வாடிடவே, யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். Yes Lord Jesus. Hallelujah. Amen. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே, பாடுங்க. Thank you Lord. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் ஊறிப்பட்டன. யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூதராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். வெரி குட். வாசிங்க. கர்த்தருடைய பாட்டு ரொம்ப சந்தோஷமா பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். எஸ். Thank you Lord. Amen. Yes.
கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனிமேல் மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோணி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரனை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. யூத ராஜசிங்கம் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? முதல்ல அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் நமக்கெல்லாம் தெரியணும்னா 2 கொரிந்தியர்ல 8வது அதிகாரத்துல 9வது வசனத்துல நம்ம என்ன செய்யணும்? வாசிச்சு பார்க்கணும். நம்முடைய தரித்திரங்களை நீக்குவதற்காக அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தும் தரித்திரரானார். அல்லேலூயா. எதுக்கு வந்தாரு? நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு அவர் தரித்திர கோலமா இந்த உலகத்திற்கு என்ன செஞ்சாரு? வந்தாரு. அதனால அந்த யூத ராஜசிங்கம் சொன்ன வார்த்தை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு. இனியும் அவர் மெய்யாகவே 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 உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்தில் பல இடத்துல 4 சுவிசேஷங்களிலும் போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவரை நம்புகிறவங்களுடைய வாழ்க்கையிலும் அவரை துதிக்கின்றவங்களுடைய வாழ்க்கையிலும் அவரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற பாடுகிற உங்களோடும் கூட கர்த்தர் உயிர்த்தெழுதலின் அடையாளங்களை உங்க குடும்ப வாழ்க்கையில கொடுக்க போறாங்க. அதனால அந்த நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்னுடைய பிள்ளைகள்லாம் சேர்ந்து நான் எப்பவுமே பாடக்கூடிய ஒரு பாட்டு. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்பதற்காக இப்பவும் அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. ஆகையினால அவருக்கு தினம் 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 நான் என்ன செய்ய போறேன்? மகிமை செலுத்த போறேன். அல்லேலூயா. வாசிங்கய்யா. எல்லா கைகளை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். ஆமென். Yes Lord. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. கிட்டத்துல வாங்க. உன் நாமம் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. வாசிங்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியப்பட்டு இருக்கிறவராய் இந்த உலகத்தில் மறுபடியும் மறுபடியும் அவர் பிறக்கிறவராக, மறுபடியும் மறுபடியும் நம்மை தேடுகிறவராக, மறுபடியும் மறுபடியும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நாளிலே நம்ம மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நோக்கி மகிமை செலுத்தி எல்லாரும் எல்லாரும் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்படி நல்ல சந்தோஷமா பாடுங்க. ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும்
பிரியமும் உண்டாகட்டும். ஐயா ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஆமென். தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். பாடுகிற யாவரையும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக கர்த்தர் இருக்கிறார். எளிமையான பிள்ளைகளை அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் சேர்ந்து பாடுவோமா? எடுத்துக்கங்க. எஸ், செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். எல்லாரும் எங்கள் செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உங்க விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு இயேசு வாழ்க வாழ்க, தேவனுக்கே உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. எஸ், தேங்க் யூ லார்ட். உற்சாகமா பாடுங்க. இன்னைக்கு பாருங்க, அநேக குடும்பங்கள் விடுதலையோடு போக போறீங்க. அநேக குடும்பங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் போக போறீங்க. அநேக குடும்பங்கள் பிசாசின் படுக்கையிலிருந்து, விடுதலையிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து மாறினவங்களா போக போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் சொல்லுகிறது. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாடுங்க எங்களோட சேர்ந்து. எடுத்துங்க. ஆமென். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து பாடுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. இயேசு ராஜா, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா ஐயா வாழ்க ஆமென். வாழ்க, உன் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்னோட இங்கு பாடுகிற யாவருமே ஆமென். பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து
மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. காலை வேளையில் எல்லாரும் சொல்லுங்க, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் பாலை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஓ பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ராஜா வாழ்க. முடிக்க போற வாழ்க உன்னாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க உயிர்த்தெழுந்த உன்னாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. இயேசு வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. சொல்லி பாருங்களேன், நீங்க வாழ்வீங்க. இயேசு எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிறது பின்னாடி நான் சொல்ல போறேன். ஆனா அவரை வாழ்கன்னு சொன்னா நீங்க வாழ்வீங்க. ஏன்னா மோசஸ் மாரியப்ப 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு, இயேசு வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுடைய நாமம் மகிமைப்படுவதாக, இயேசுவுக்கே கனம், இயேசுவுக்கே ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் என்ன வாழ வைக்கிறார். அதனால தான் ஒரு பக்தன் கூட பாடினா, வாழ்வே நீர்தானையான்னு பாடினான். வாழ்வு யாரு? இயேசு. வாழ வைக்கிற தெய்வம் யாரு? இயேசு. ஏன்னா அவர் மரித்தவராய் இருக்கல, உங்களை என்னை வாழ வைக்கிறதுக்காக உயிர் தெழுந்தவராக, உயிரோடு இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவனாக வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிச்சு இப்பவும் அந்த இயேசு என்னை வாழ வைப்பார்னு சொல்லி ஒரு சந்தோஷமா ஒரு பாட்டு பாட போறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும், நீங்களும் நானும் சமாதானமா இருக்கணும், நீங்களும் நானும் வாழணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். அதனால தான் ஒரு அழகான தாய்க்கு தகப்பனுக்கு மகளா பிறக்க வச்சு எம்ஏ, எம்எடு, பிஎடு, பிஎஸ்சி, மீப்காமு என்னென்ன காமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிக்க வச்சு, என்ன போல சிலரை ஊழியக்காரனா நிற்க வச்சு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கால வேளையில கரங்களை தட்டி வச்சாங்கம்மா. ஹல்லேலூயா. பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமென். எடுத்துங்க. எஸ். ஓ ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் பாடுங்க பிரதர் சிஸ்டர். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆமென். எவ்வளவு உற்சாகம் பாருங்க. அப்படியே டான்ஸ் ஆடு போல இருக்கு. நான் டான்ஸ் ஆடி மைக்கை தட்டி விட்டுற கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க மேல விழுந்துட கூடாது. ஆமென். பாடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்துங்க. Thank you Lord. ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் ஓஹோ பட்டயத்தை
பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் இந்த நாளில எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்க சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் இயேசுவே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. Amen. Yes, Lord Jesus. Thank you, Lord. Amen. எடுத்துங்க. Amen. பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, குடும்ப மைதானத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் ஓஹோ தாண்டிடுவாய், ஓஹோ மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு மகளே. ஓ, thank you. Amen. Oh, thank you, Lord. Oh, thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. எடுத்துங்க. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே எல்லாரும் கைகளை தட்டி உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு மகனே. நீ சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகளே, நீ சுகமாயிரு மகனே. ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் விரும்புகிற காரியமே தன்னுடைய பிள்ளைகள் சுகம் பெற வேண்டும், வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நம்ம தான் என்ன செய்யறதில்ல தெரியுமா? ரிசீவ் பண்ணுறது இல்லை. ஏதோ அவர் பாடுறாரு, நல்லா அவருக்கு சோறு கிடைக்குது, நல்லா பிளேசரை போட்டுக்கிட்டு, நல்லா சட்டையை போட்டுக்கிட்டு, நல்லா ஸ்பீக்கரு எல்லாம் வச்சுருப்பாங்க போல், டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. அது இல்லைங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த சந்தோஷத்தை வாஞ்சித்தா கிடைக்கும். ஏன்னா வேதம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைவு படாது. விசுவாசிக்கணும். பிரியமானவனே, நீ வாழ்கிற எல்லாவற்றிலும் சுகமாய் வாழுன்னு சொல்லியிருக்கிறீரே, நான் உமக்கு பிரியமான பிள்ளை, எனக்கு கொடுங்கன்னு கேட்டால் கர்த்தர் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஏன்னா அவருடைய விருப்பம் தான், நம்ம வாழணுங்கிறதுக்காக தான். நான் அப்பவுமே சொன்னேன் பார்த்தீங்களா, 2 கொரிந்தியர்ல, நம்ம ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு அவர் என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். அல்லேலூயா. இந்த நீதிமொழிகளை நம்ம வாசித்திருக்கிறோம். தேவன் தருகிற ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யம் அது எப்படி வரும்? அவரை தேடுனா வரும், அவரை பாடுனா வரும், அவரை துதித்தால் வரும். அவர் இந்த நாளிலே உயிர் தெழுந்திருக்கிறார், எனக்கும் என்னுடைய காரியங்கள் உயிர் தெழும் என்று சொன்னா கண்டிப்பா வரும். எத்தனையோ பாட்டு இருக்கு, எத்தனையோ பாட்டு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் என்ன செஞ்சாரு? உயிர் தெழுந்தாரு, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். எத்தனையோ பாட்டு. அதை என்ன செய்யணும்னா, அந்த உள்ளம் இங்க இருக்கு பாருங்க, அந்த லேப்டாப் இருதயம், அதுல இருந்து அப்படியே உள்ள எடுத்து போட்டு அப்படியே சந்தோஷத்தை வாஞ்சித்து பாடணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உங்க முகத்தை பார்த்தா எப்பவுமே என்ன பிசுக்கோட, எப்பவுமே அப்படி சோர்ந்து போய் எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படி எப்பவுமே. அந்த காலத்துல இந்த ஒரு காரியம் இருக்குல்ல, யோசுவா புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துலயா நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல, பீத்த பைய, பழைய திராட்சை ரசம், இந்த பழைய செருப்பு, பழைய அப்பம், இப்படி வாழ்க்கையில இருக்கக்கூடாது. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் நம்பணும். பிரியமானவனே, வாழ்கிறதை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லியிருக்காரு. நான் சுகமா இருப்பேன்னு சொல்லி நம்பணும். வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தால் நெருங்கி வரும் பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுறதுக்கு எனக்கு கிருபை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்பணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த ஒரு வரி மட்டும் பாடுவோமா? வாழ்க்கை என்பது போராட்டமே. அதெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படியே எல்லாரும் சபை மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியே கைகளை தட்டி உற்சாகமா எல்லாம். நான் மைக்கில் பாடுற மட்டும் இல்லை, இப்போ உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும். போராட்டம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, நானே திடம் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்ததுக்கு அடையாளம் தான் அவருடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. பாடுமா? எப்படி? பிஜிஎம் கொடுங்க. 1 2 3 4 வாசிங்க. ஆமென். வெரி குட். ஸ்தோத்திரம். வாழ்க்கை என்பது போராட்டம். பாடுங்க. மாறுங்க, மாறும். அப்படியே இருக்க போறதில்லை, மாறும். ஏன்னா அவர் உயிர் தெழுந்து விட்டார். ஓ ஓ வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பெருகி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகளே, நீ சுகமாயிரு மகளே, நீங்க சுகமாயிரு மகளே. ஆமென். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நேரத்தில் படுக்கையில் யாரையாவது விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா சுகமா எழுந்திருக்க போறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோடு கூட இந்த பாடல் வேலைக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட உயிர்த்தெழுந்த பண்டிகையில நீர் கொடுத்த பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே சந்தோஷத்தோடு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து சபையில் உள்ள மீதியான வேலைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யூடியூப் தொலைக்காட்சி மூலமாக பார்க்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துவதில், தோத்திரம் செலுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 118வது சங்கீதம் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதியும் சங்கீதம் 118. சங்கீதம் 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தால் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
என் சத்துருக்களின் சரி கெட்டதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானார், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்கள் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடினால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிர்களால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சங்கீதத்தில் இத்தனை வசனங்களையும் நாம் தியானிக்க முடியாது. ஆனால் இதில் நிறைய வசனங்களை ஃபாதர் பாடலில் கையாண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக சொல்ல முடியும், என்னால் எனக்கே நிறைய வசனங்கள் ஞாபகம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை இந்த சங்கீதத்தில் நான் கற்றுக்கொண்டேன். தொடக்கத்திலும் அவரை பற்றி துதியுங்கள், அவர் நல்லவர் என்றும், முடிக்கிற வசனத்திலும் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. இதை மட்டும்தான் நான் ரொம்ப நேரம் அதிகமாக காலை வேளையில் செய்வேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லவராக இருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த பண்டிகையில் துதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நல்லவராக இருக்க போறார். முடிவு வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை, ரொம்ப தேவையான வார்த்தை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபிக்கிறதுக்கு பர்சனாலிட்டி தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை. ரெண்டு காரியம். இந்த நாளை கொடுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளிலும் உம்முடைய கிருபை இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை இருக்கு. இந்த ஒரு சாதாரணமாக ஒரு சிம்பிளாக இந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். எனக்கு ஆரம்ப காலங்களில் அப்படி தான், ரொம்ப எல்லாம் பெருசாக ஜெபிக்கவோ துதிக்கவோ தெரியாது. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருந்து நம்ம என்ன செஞ்சுறாங்க, நடத்துகிறாங்க. அதனால் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்னைக்கு நம்ம கூட இருக்கும். அவர் கிருபை இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நல்லவராகவும் கூட இருப்பார். அல்லேலூயா. மனுஷனை துதிப்போம், மனுஷனை போற்றுவோம், மனுஷனை உயர்த்துவோம். சூழ்நிலைகள் மாறும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால தான் ஒரு சில வசனங்களை ஒரு சில பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். அறிக்கை பண்ணுகிற, உடன்படிக்கை பண்ணுகிற சில காரியங்கள், சில வசனங்களை 2-3 தடவை போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? யார் இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்துச்சு. 2 இடத்துல கொடுத்துருந்தது. யார் இந்த மகிமையின் ராஜா, யார் இந்த மகிமையின் ராஜா. இங்கே நம்ம பார்க்குறோம், முதல் வசனத்திலையும் சொன்ன காரியத்தை முடிவு வசனத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த 2 வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வசனத்தை கேட்குறேன், உன்னுடைய கிருபைக்கு வாஞ்சிக்கிறேன், என்னை நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போங்க. உயிர்த்தெழுந்த பண்டிகையில் இந்த நாளில் இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன தாவீதை மாத்திரமல்ல, சொன்ன தீர்க்கதரிசிகளை மாத்திரமல்ல, சொன்ன அப்போஸ்தலர்களை மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலும் எங்களோடு கலந்து கொண்டு சொல்லுகிற, அறிக்கை பண்ணுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, துதிப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து ஒவ்வொரு குடும்பங்களும் நடக்க வேண்டிய வழிகளை காட்டி நீர் வழிநடத்த வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட
உயிர்த்தெழுந்த பண்டிகையில் ஒரு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து கொஞ்ச நேரம் ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தையை சுருக்கமாக நான் வைக்க விரும்புகிறேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்தபடி இன்று மாலை நம்முடைய ஆலயத்தின் வளாகத்தில் கீழே வைத்து பார்வையற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகளுக்கான நலத்திட்ட உதவிகள் நாம் செய்ய இருக்கின்றோம். அநேக குடும்பங்கள் இதற்காய் கொடுத்திருக்கிறார்கள். பற்றாக்குறை இருக்கிறது, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆகையினாலே சுருக்கமாக நான் ஆண்டுடைய வார்த்தைகளை வைத்து உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், யூடியூப் சேனலை குறித்து, நம்முடைய பிள்ளைகளின் தேவைகள், சபையின் தேவைகளை குறித்து மற்றவர்களுக்கும் சொல்ல உங்கள் குடும்ப தனிப்பட்ட ஜெபங்களிலே வைத்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து 3வது வாரங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிற, பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற நலத்திட்ட பணிகளுக்கு ஒரு குடும்பத்திற்கு 880 ரூபாய் நாம் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். 60 குடும்பத்திற்கு செய்துட்ருக்கிறோம். இதில் வாக்கு பண்ணவங்க சூழ்நிலைகளா இல்லை மறந்துடுறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் சில குடும்பங்கள் சில மாதங்களிலே போயிடுறாங்க, மறந்துடுறாங்க, விட்டுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்களிலே புதிய குடும்பங்களை கர்த்தர் எழுப்ப, கொடுக்கிறவங்களும் ஞாபகத்தில் வைத்து கொடுக்க அன்போடு கூட ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் மாதத்தில் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம். நான் எல்லா ஆராதனையிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் எங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் வந்து பாருங்கள், தேவன் ஆவிக்குரிய பாடல்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை எவ்வளோ அழகாய் கொடுக்கிறார். அதில் எத்தனை விடுதலை சாட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் வந்து பார்வையில்லாதவராக இருக்கிறதுனால அவங்கள இங்கிட்டு கொண்டு வந்து இல்லை நான் அங்கிட்டு மாறி பல கஷ்டங்கள் உண்டு. ப்ராக்டிக்கலாக சில வீடியோஸில் சில காரியங்களில் பல கஷ்டங்கள் உண்டு. 2வது அப்படி செய்கிறதுக்கும் எனக்கு அது தோணலை. அது என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் நேரடியாக கர்த்தருக்கு சித்தமானால், வாய்ப்பு இருந்தால், சூழ்நிலைகள் இருந்தால் வந்து பார்த்து இந்த ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஜாய் டிவி, தமிழன் டிவியில் நம்முடைய நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு முழுவதும் ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதுபோல் பல நிகழ்ச்சிகளை நாம் ஒளிபரப்பு செய்வதற்கு 1,04,000 சில்லற ரூபா வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடி லட்சத்தை தொட்டுட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படலாமா, என்ன செய்யறோன்னு தெரியல. ஆனாலும் இந்த தொலைக்காட்சி ஊழியம் தேவ தரிசனத்தோடு என்று போடுகிறோம். அதனால் அவர் நடத்திட்டு இருக்கிறாரு. இதற்கு பொருத்தனையோடு கூட உங்கள் பிறந்த நாள், வேலை கிடைத்த நாள் போன்ற நாட்களிலே எங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தாங்க ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கட்டாயமாக அறிமுகம் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா தெரிந்து கொள்ளுங்கள், அறிமுகம் செய்து வையுங்கள். மாலையில் 7:30 மணிக்கு வருது ரெகுலராக, திங்கள் டு வியாழன் வரைக்கும். அதனால் இந்த டைமெல்லாம் தெரிஞ்சு வச்சு நீங்கள் ஜெபிங்க, இதை பாருங்கள், மற்றவர்களையும் பார்க்கும்படி சொல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே தேர்வு பாதி பிள்ளைகள் எழுதியிருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி ஒரு சில சின்ன கிளாஸ் பிள்ளைங்க எழுதிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் யாவருக்கும் நல்ல ரிசல்ட்டை கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டும் இந்த ஊழியத்தில் பள்ளிகள், கல்லூரி மாணவிகளுக்காக உதவி செய்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் கொடுக்கலைன்னா எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. 46 மாணவிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும், ஒரு சிலர் என்னோடு கலந்து கொண்டு நேரடியாக வந்து பார்த்தவங்களும் கூட இருக்கிறீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆகையினால் வருகிற மே மாதம், ஜூன் மாதத்தில் பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். உங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளைப் போல எங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க கர்த்தர் ஏவினால் கொடுத்து உதவ உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீங்க. இன்னும் புதிய ஆலயத்தில் சேர்ஸ் கொஞ்சம் வாங்கணும். பிஎஸ் சிஸ்டத்தில் இன்னும் கொஞ்சம் தேவைகள் இருக்கிறது. கர்த்தர் ஓரளவுக்கு நிறைவாக கொடுத்துட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம், அது என்னோட சாட்டிஸ்ஃபைடுக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் குறைவு இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்க. கர்த்தர் ஏவினா நேரடியாக கூட நீங்கள் வந்து பார்த்து வாங்கி தரலாம். இல்லை அதற்கான பொருத்தனை காணிக்கைகளை வைத்து எங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கீழே லைவில் போடக்கூடியது, இன்னும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் போடக்கூடியது, இல்லை உங்களுக்கே என்னோட நம்பர் தெரியும், கூப்பிட்டு சொல்லுங்கள். வேறு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. ஆனால் கொடுக்குற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் பதில் வர்ற வரைக்கும் நான் கூப்பிட்டு ஜெபிக்கிறது உண்டு. சில பேருக்கு என்னை பற்றி தெரியும், சில காலங்கள் ஆனால் கூட அவங்க மறந்துருப்பாங்க. ஆமாம் பிரதர் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்வாங்க. நான் மறக்காமல் கூப்பிட்டு விசாரித்து கேட்கிறது உண்டு. அப்படி நீங்கள் விடுதலை பெறும் வரை, கர்த்தர் கொடுக்கும் வரை உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாய் காத்திருக்கிறேன். ஆகையினாலே ஜெப குறிப்புகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக, கடித வாயிலாக, இல்லை நேரடியாகவோ கொடுக்கலாம்.
தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் இந்த நல்ல நாளிலே கர்த்தரை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 ஸ்டான்ஸாக தான், ஏன்னா அதிகமாக சில பாடல்கள்லாம் அந்த பண்டிகை நேரங்களில் பாடுறனாலும் என்னமோ தெரியல, அது அப்படியே மனசில் நிற்கிறது இல்லை. ஆனால் பழைய பாட்டுனா அது எப்போவுமே அப்போ அதை பாடின மாதிரி நல்லா குஷியாக பாடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். அது ஒரு கிரேட், கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கிருபை, கிரேஸ், இரக்கம், கிருபை எப்படின்னு சொல்லலாம். அந்த கிருபையை பெற்றிருக்கிற நாம் இப்பொழுதும் எழுந்து நின்று உயிரோடு எழுந்திருக்கிற தேவனை நோக்கி அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா என்று சொல்லி, அவர் இன்னும் மரணத்தை ஜெயித்தவராக என் வாழ்க்கையிலும் வருவார் என்று சொன்னார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் பட்டு போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, விட்டு போயிருக்கிற எல்லா காரியத்திலும் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த வாரத்தில் நம்மை பரிசுத்தமாய் நடத்தினார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுந்த புதிய ஒரு ஆராதனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாளைய தினத்தில் நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அது நிறைவேறணும்னா அவரை ஆராதிங்க. ஆவியிலே உண்மையோடு ஆராதிக்கும் போது அவர் செயல்படுத்தி மகிழ்கிற, நம்மை மகிமைப்படுத்துகிற, மகிழ்விக்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுமா? பாடுங்க ஐயா. ஹல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இன்னொரு முறையா அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே. வெரி குட், பாடுங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இருக்கிற இடங்களிலே கரங்களை வேட்டி உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர், ஜீவனின் அதிபதி. ஆமென். ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், வருகிற ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளங்களை, ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை, உயிரோடு எழுந்திருக்கிற ஜீவனின் அதிபதியாகிய மரணத்தை ஜெயித்திருக்கிற இயேசு தரப்போகிறார். அதை நான் பார்க்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன், ஆசையாய் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறவங்க மட்டும் வாயை திறந்து உன் வாயை விரிவாய் தர நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி பாடுமா? மறுபடியும் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா. கடந்ததை குறித்தே கலங்கிக் கொண்டிருக்காதீங்க. கர்த்தர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். நிச்சயமாய் அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் கல்லறைக்கு போனபோது அங்கே போட்டிருந்த கல்லறை கல் புரட்டி இருக்க கண்டார்கள். அதே போல இன்றைக்கும் நான் பார்க்கிற நாள் வரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். மறுபடி ஆமென். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரை மறுபடியும் மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவர். ஆமென்.
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. Wonderful God. Hallelujah. Amen. அல்லேலூயா எல்லா வாயை திறந்து பாடுங்க. ஓசன்னா. இன்றோடு உங்கள் கவலை மாறும், இன்றோடு உங்கள் கண்ணீர் மாறும், இன்றோடு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தின் ஆவிகள் வெளியே போகும், இன்றோடு உங்களுக்கு இருக்கிற சூனிய கட்டுகள் எல்லாம் மாறும், இன்றோடு இருக்கிற உங்கள் கடன் பாரங்களிலே கர்த்தர் புதிய வழிவாசல்களை திறந்து தரப்போகிறார். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தார், மறுபடி உயிர்த்தெழுந்தார், பாதாளத்தை வென்றார். அது எல்லாம் உங்களுக்காக, எனக்காக. அதனால் வாயை திறந்து பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இன்றைக்கும் அவர் ஜீவாதிபதியாக, ஜீவரட்சனை செய்கிறவராக, ஜீவ தண்ணீரை இப்பொழுதும் தெளிக்கிற தேவனாக, ஊற்றுகிற தேவனாக, தேவ ஆவியானவராக உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எப்படி தம்முடைய சீஷர்களை சந்தித்து பரத்திற்கு ஏறினாரோ, அதே போல இன்றைக்கு உங்களையும் சந்தித்து வானத்திற்கு நேராய் நீங்கள் கையை நீட்டி ஜெபிக்கும் போது உங்கள் கரங்களை பிடித்து நான் நடத்துவேன் என்று சொல்லி, தாங்குவேன் என்று சொல்லி, ஏந்துவேன் என்று சொல்லுகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கரங்களை நல்லா உயர்த்தி ஹல்லேலூயா. நீரே ஜீவனின் அதிபதி, நீரே மரணத்தை ஜெயித்தவர், நீரே பாதாளத்தை வென்றவர், நீரே சொன்னதன்படி உயிர் திறந்தவர் என்று சொல்லி ஹல்லேலூயா 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 என்று சொல்லி, ஓசன்னா 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 என்று சொல்லி, தாவீதின் குமாரன் எனக்காக மறுபடியும் எழும்பி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். உங்க வீட்டில் இருக்கிற, உங்க குடும்பத்தில் இருக்கிற, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல சந்தித்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிதானவைகளை உங்களுக்கு செய்து உங்களை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற கருவியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. என்னை மாற்றுவார், என்னை மாற்றுவார், என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். எனக்காகவே இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் மறுபடியும். ஹல்லேலூயா 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 ஓசன்னா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஓசன்னா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த உயிர்த்தெழுத ஆராதனையில நீரே ஜீவாதிபதி என்று, நீரே ஜீவனின் அதிபதி என்று, நீரே மரணத்தை ஜெயித்தவர் என்று, நீரே பாதாளத்தை வென்றவர் என்று சொல்லி அறிக்கையிட்டு உம்முடைய பாதத்திலே தங்களுடைய குறைவுகள், தேவைகள், குற்றங்கள், எதிர்பார்ப்புகளை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே உயிரோடு எழுந்தது மாத்திரமல்ல, அன்றைக்கு சீஷர்களை தேற்றின தேவன், அன்றைக்கு மரியாளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொன்ன தேவன், அன்றைக்கு கலங்காதிருங்கள் என்று சொன்ன தேவன், அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளின் புதிய மாதத்தை குறித்து, புதிய வருடங்களை குறித்து, புதிய நாட்களை குறித்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்று, எல்லாவற்றையும் நீர் அப்படியே புதிய காரியங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் புதிதானவைகளை செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை சாட்சி சொல்ல, உம்முடைய நாமத்தை துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அப்படியே நாங்கள் விசுவாசிக்கும் போது இந்த ஊழியத்தை கூட எங்கிருந்தாவது உம்முடைய பிள்ளைகளை எழுப்பி கொடுத்து என் பிள்ளைகளை தேவைகளை சந்திக்கிற தேவன், இந்த ஊழியத்தை நடத்துகிற தேவன், தொடர்ந்து விசுவாசத்தோடு பார்க்கிற, சபையில நின்று கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்து, தேவைகளை அறிந்து உதவி செய்கிறவர். என் நினைவுகள் அவர் நினைவுகளை பார்க்க மேலானவைகளாய் இருக்கிறது, என் வழிகள் அவர் வழிகளை காட்டிலும் மேலானவைகளாய் இருக்கிறது, சமாதானத்திற்கு எதுவான வழிகளாய் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க நீர் கிருபை செய்யும்.
நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிதாவே, எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட குமாரனே ஒவ்வொரு நாளும் உடைய பீடத்தில் நிற்கும்போது, உடைய உக்கிரானக்காரனாய் வார்த்தைகளை எடுக்கும்போது என்னை மறைத்து வெளிப்பட்ட உடைய கிருபை, உடைய இரக்கம், தயவு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலும் கூட நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, சபைக்கு முன்பதாக வைக்க அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த ஈஸ்டர் தின உயிர்த்தெழுந்த வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் சொல்லிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எவ்வளவோ நேரம் நம்ம பாடினாலும், எவ்வளவோ நேரம் நம்ம ஆராதனை செய்தாலும், மற்ற காரியங்களை பற்றி நம்ம பேசினாலும், ஆண்டவருடைய வார்த்தை மிக முக்கியமானது. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் நம்ம நிலைத்திருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பிழைப்போம். அதை கூட அழகாக சொல்வார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையில தான் இதுவரைக்கும் அந்த மோசஸ் மாரியப்பனும், சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியங்களும், எத்தனையோ ஊழியக்காரருடைய ஊழியங்களும் நின்று இருக்கிறது. அதனால இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாளில் என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்தில் இரவு முழுவதும் காத்திருந்த போது ரொம்ப அழகாக ஆண்டவர் பேசினார். இந்த உலகத்துக்கு வந்தேன், வாழ்ந்தேன், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறதன்படி ஒப்பு கொடுக்கப்பட்டேன், கொலை செய்யப்பட்டேன். மறுபடியும் வந்த போதும் கூட மனிதன் மேலே அக்கறை உள்ளவனாக, கரிசனை உள்ளவனாகவே வந்தேன். அதை மனிதர்கள் என்ன செய்யணும்? விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். ஆகையினால அதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை நான் பேச போகிறேன். நான் ஆரம்பத்தில் பாடினோம், இயேசு வாழ வைக்கிற தெய்வம் அப்படின்னு. இன்றைக்கும் அவர் தம்முடைய சீசர்களை கண்டபோது, பயந்திருந்த போது அவர் என்னெல்லாம் சொல்லி வாழ வைக்கிறாரு, தைரியப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, ஏழைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக, குறிப்பாக இந்த பார்வையில்லாத நிலையிலும் நடத்துகின்ற எனக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சமயம் வாய்க்குமானால் இந்த சபையினுடைய ஆராதனைகளை ஒரு நாள் மதுரையில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், அதாவது இன்னைக்கு, அப்படி சொல்லிக்கலாம். அப்படி தானேயா? இன்னைக்கு தானே வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் எப்போவுமே வாரத்தில் முதல் நாள். ஆனால் சில மக்கள் இருக்காங்க, சனிக்கிழமையும் என்ன சொல்கிறாங்க? ஏழாம் எப்படி சொல்கிறாங்க? அதெல்லாம் சரி சரி ரைட் விட்டுருங்க, சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். வாரத்தின் முதல் நாள். வாசிங்க. முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றோம். ஆனா சீஷர்கள் முதலாவது யாரை பார்த்து தான் பயந்துருக்கிறாங்க? யூதர்களை பார்த்து தான் பயந்துருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னவோ கிறிஸ்தவர்களை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? அதனால தானே என்னவோ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, சபைக்கு விரோதமா சபை எழும்போம். எல்லாமே சத்தியத்தினூடாக தான் போயிட்டு இருக்கு. அப்படி தானேயா? யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்திருக்கிற இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை சமாதானம். அவர் வாழும் போதும் சமாதானம், அவர் மரிக்கும் போது கூட சமாதானம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவனுடைய காதை ஒட்ட வைத்து போனார். இப்போ 2ஆம் இசை நமக்காக பிறந்திருக்கிறார். தன்னுடைய சீஷர்கள் கதவை பூட்டி கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அவரை தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அவங்களை ஆராதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நடுவில் நின்று ஒரு கார்த்தையை சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஏன் அப்படி காமிக்கணும்? சாதாரண காரியம் அல்ல. அவர் திட்டமிட்டதன்படி, பிதா சித்தம் கொண்டதன்படி, சொன்னதன்படியே அவர் மரித்து இருக்கிறார். வெளியூருக்கு போயிட்டு வந்தாலே
பேக்கை கரெக்டாக கொண்டு வந்திருக்கனானா அப்படின்னு வீட்டுக்காரி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி தானே? போன ஜாமான்லாம் போனது மாதிரி இருக்கா, வந்தது மாதிரி இருக்கான்னு. இவர் என்ன செஞ்சுருக்கிறார்? மறித்தே போயிருக்கிறார். ஆனால் வந்து நின்று என்ன சொல்கிறாரு? சமாதானங்கிறாரு. அதனால் இவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் மறித்து போய்விட்டாரே, எப்படி திரும்ப வந்தார் அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டார். இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். அப்போ அவங்க பயப்படுற பயம், அவங்க சந்தேகப்படுற சந்தேகத்தை குறித்து அவருக்கு என்ன செஞ்சிருக்கு? பயம் அவருக்கு தெரிந்திருக்கு. இன்னைக்கும் அதே போல தான் எத்தனையோ முறை இந்த சமாதானத்தின் தேவன் வார்த்தைகளை கேட்டால் கூட, இன்னும் இந்த வருஷமும் வந்துருச்சு ஈஸ்டர், இந்த வருஷமும் உயிர் தெழுந்தார்னு பாடிட்டோம், எனக்கு வருமா சமாதானம் அப்படின்னா கண்டிப்பாக வராது. எனக்கு வரும், எனக்கு மாத்திரம்தான் சமாதானம், எனக்காக தான் அவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்துக்கு 2ஆம் விஷயம் இறங்கி வந்தாருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை காண்கிற உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரும். இயேசுவை அறிந்திருக்கிற உங்க இல்லத்துக்குள்ள சமாதானம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. மறுபடியும் வந்த இயேசு முதலாம் சொன்ன வார்த்தை சமாதானம். அதை கண்ட சீஷர்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. நானும் இயேசுவுக்கு ஒரு நல்ல சீஷன், நானும் இயேசுவுக்கு ஒரு நல்ல பிள்ளை, எனக்கும் சமாதானம் வரும்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டில், உலகத்தில், உலக மனுஷனிடத்தில் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க. கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல, ஆமென், பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆமென், சொல்லி. ஆமென், ஆமென். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் குடும்பத்தை நடத்துவதற்கு, தன் பிள்ளைகளை போஷிப்பதற்கு, தன்னுடைய வேலையிலே சரியாய் செய்வதற்கு, தன்னுடைய ஊழியங்களிலே சரியாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு, பாடுவதற்கு முதல்ல என்னதான் வேணும்? சமாதானம் வேணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை நீங்கள் பார்க்குறீங்க, பாடும்போதே எப்படி சிரிக்கிறேன், பாடும்போதே எப்படி பேசுகிறேன், எனக்குள்ள சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி உங்களுக்கு சமாதானத்தை சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. அது சில பேரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏதோ பேசுகிறாரு, ஏதோ இருக்காரு, ஏதோ இவர், அதை பார்த்து சொல்லிடுவாங்க, இவரே சந்தோஷமா இல்லையாக்கும், இவரே சமாதானமா இல்லையாக்கும், நமக்கு எப்படி சமாதானம் வரும்னு சொல்லிடுவாங்க. அதனால அவர் முதல்ல நமக்கு தேவையானது எதுன்னு தெரிஞ்சாரு, முதல்ல நமக்கு வைக்க வேண்டிய காரியம் எதுன்னு தெரிஞ்சாரு, கொடுக்க வேண்டிய காரியம் எதுன்னு தெரிஞ்சாரு, சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சமாதானத்தை இதை பார்க்குற உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும், இதை என்னோடு சேர்ந்து உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் காரியத்திலையும் கொடுக்க போறார். எந்த காரியத்தில் நீங்க சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களையும் நீங்க சந்தித்தாலும் சரி, அன்றைக்கு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசுவால போய் நடுவில் நின்று சமாதானம்னு சொல்ல முடியும்னா, சந்தோஷப்பட்டார்கள் என்றால் மறுபடியும் சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு மறுபடியும் இந்த உலகத்தையே பார்க்க முடியாதவர் சொல்லுகிறார், எனக்கு சமாதானம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும். இல்லைங்க, இவர் நல்லா பேசுகிறார், நல்லா சத்தம் போடுறார், நல்லா தான் இருக்குது, இவருக்கு நல்லா இருக்கும் போல நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், எழுதியும் வச்சுக்கோங்க, அது எனக்கு மட்டும்தான் சமாதானமாக இருக்கும். ரிஷ்யூ பண்ணுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அடுத்தவன் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிருமா? அடுத்தவன் வாங்குகிற புரோட்டாவையும் பிரியாணியும் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்கள் வயிறு நிறையுமா? நிறையாது. நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஐயா எனக்கு புரோட்டா கொடுங்க, எனக்கு பிரியாணி கொடுங்கன்னு கேட்டால் உங்கள் வயிறு என்ன செய்யும்? நிறையும். அது மாதிரி நீங்க சொல்லணும், அந்த சீஷர்கள் இயேசுவை கண்டார்கள், அவர்களுக்கு சமாதானம் வந்தது. எங்க ஊழியக்காரர் இயேசுவை கண்டார், சமாதானம் வருகிறது. நானும் இப்பொழுது இயேசுவை உயிரோடு எழுந்திருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஜீவனின் அதிபதியை நான் பார்த்திருக்கிறேன், விசாரித்திருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கேட்கிறேன், எனக்கு சமாதானம் வரும் சொன்னீங்கன்னா, அவருடைய வார்த்தை இன்னும் சொல்லியிருக்கு சுவிசேஷத்தில், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்களா, அந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்கள் தொழிலில் வரும், உங்கள் ஊழியத்தில் வரும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நமக்கு எப்போவுமே சீசர்களுக்குள்ளே இருந்த பயமும் இருக்க தான் செய்து, சீசருக்குள்ளே இருந்த நடுக்கமும் சந்தேகப்படுகிற குணமும் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் அப்படி தாங்க, பாடும்போது நல்லா பாடிடுவோம், சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே அப்படின்னு நல்லா உற்சாகமே பாடுறாரு, நல்லா கையெல்லாம் தட்டுறாரு, நல்லா கீபோர்டை கேன்னு வாசிக்கிறாரு. அப்படின்னு போய், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க முடிஞ்ச உடனே அப்படி கேட்டோன்னு வச்சுங்களேன், இருக்கையா இருக்கையா
அப்படியே சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கேன் பிரதர், இப்போ தானே நல்லா சந்தோஷமாக பாடினேன், கர்த்தர் எனக்கு நல்லா சமாதானமாக வச்சுருக்காரு, கர்த்தர் நல்லா ஐஸ்வர்யமான வச்சுருக்காரு, கர்த்தர் என்ன தேவைகளெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக தானே இறங்கி வந்தார், எனக்காக தானே உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வரும். நிச்சயமாக பூட்டி இருந்த இடத்துக்குள்ளே தரிசனமான தேவன் உங்கள் இடத்துலையும் தரிசனமாக உங்களை காண்பார். ஹல்லேலூயா. இந்த பகுதி ஒரு இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுது அங்கேயும், ஏன்னா சம்பவங்கள் ஒன்று, ஆனால் மறுபடியும் நாம் தியானிக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷம் போயிருச்சு, எத்தனை மாதம் கடந்துருச்சு, எத்தனை வாரங்கள் கடந்துருச்சு. பாடும்போது இருக்கிற சமாதானம், சபைக்குள்ள கை தட்டும் போது இருக்கிற சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா ரிசீவ் பண்ணலை. இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த கண்ணு தெரியாதவருக்கு இருக்கிற சமாதானம், இவரை நடத்துகிற சமாதான கர்த்தர், இவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற சமாதானத்தின் கர்த்தர், அன்றைக்கு சீஷர்கள் மத்தியில் உலாவின இயேசு என் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவாருன்னு சொல்லுங்களேன். உங்கள் மக வாழ்க்கை பிரிஞ்சிருந்தாலும் சமாதானம் வரும், உங்கள் பிள்ளைங்க தொழிலில் நஷ்டப்பட்டிருந்தாலும் சமாதானம் வரும், ஒருவேளை குடிச்சு வெறிச்சு எதையாவது குடல் புண்ணு ஆகி ஏதாவது ஒரு காரியத்தில் இழந்திருந்தாலும் அதுவும் கூட என் தேவனால் சரிப்படுத்தப்பட்டு உங்களுக்கு சமாதானம் வரும். ஏன்னா அவர் வாழ வைக்கிற தெய்வம், சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், ஆசீர்வதிப்பதிலே பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில், அங்க என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்க 15வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சம்பாஷணை போயிட்டு இருக்கு, அப்படித்தானையா? இங்கே கொஞ்சம் வாசித்து பாருங்க, தெரியும். அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏசு அப்படி போவார், ஆனால் இவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். வேற ஆள் போலே போவார். வேற ஆள் போலே போய் என்னப்பா நீங்கள் பேசிட்டு வர்ற காரியம் என்னையா அப்படின்னு கேட்பார். அதில் ஒருத்தன் கிளியோப்பாவா, அவருடைய பேர் இருக்காங்க கீழே போட்டிருக்கும் பாருங்க, கிளியோப்பா. அவர்கிட்ட சொல்லுவார், ஏப்பா எருசலேமில் நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா? ஒரு நசரேயனாகிய இயேசு 3 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, மரிச்சிட்டாரு, இன்னைக்கு 3ஆம் நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப அழகான ஒரு தெய்வங்க, உண்மையாகவே ரொம்ப கிரேட்ஃபுல். மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத எப்படியெல்லாம் சோதிக்கிறாரு. கேட்கும்போது ரொம்ப புல்லரிக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்து அவங்ககிட்டே அப்படியே உட்காந்துருந்துட்டு அவங்க கூடயே நடந்துட்டு அப்புறம் போகிற போல் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நீ நல்ல பெரிய மனுஷனாக இருக்கீரு, நல்லா எங்களுக்கு ஆலோசனைலாம் கொடுக்குறீரு, உமக்கும் கொஞ்சம் நஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு, நீ தனியாக போகாத, ராத்திரி நேரமாக போகுது, எங்கள் வீட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க அந்த சம்பவம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம் 36. இப்போ வாசிங்க 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். ஆமென். இப்போ சொல்றாரு, பலகீனமான எண்ணெய் கொண்டு, உலகத்தை பார்க்க முடியாத எண்ணெய் கொண்டு, நீங்க கொடுத்து நடத்துகிற எண்ணெய் கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, இதை கேட்கிற, இதை பார்க்கிற, இதை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா காரியத்திலும் தேவன் சமாதானத்தை கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நடக்கும்னு சொல்லுங்கய்யா, எனக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கய்யா, எனக்கு வரும்னு சொல்லுங்கய்யா. வரும்யா. எனக்கு வேற எல்லாம் பெருசாவே தெரியாது பிரதர், சிம்பிளா 2 வார்த்தை அதை பிடிச்சுக்கிட்டு பற்றி பிடித்து, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறவனை, பூரண நம்பிக்கையோடு நம்பி இருக்கிறவனை, பூரண சமாதானத்தோட உறுதியாய் நம்பி இருக்கிறவனை பூரண சமாதானத்தோடு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீரே, அந்த பூரண சமாதானம் எனக்கு வேணும். இந்த மாதம் டிவிக்கு பணம் கட்டணும், இந்த மாதம் பிள்ளைகளுக்கு பணம் கட்டணும், இந்த மாதம் கவரேஜ் எடுக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறேங்க. கன்னத்தில் கையை வச்சு இப்படி உட்காந்து ஐயோ அப்படின்னு சொல்லாத அளவுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க கேளுங்க, இயேசு அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்று மாத்திரம் அவர் நடுவில் வருகிற தேவன் அல்ல, இன்றும் என் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் பாடியிருக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவர், ஜீவனின் அதிபதி, பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்திருக்கிற வீரமுள்ள திருநாமத்தை உடைய தேவன் எனக்கு சமாதானம் கொடுப்பாரு, எனக்கு சமாதானம் கொடுப்பாரு. யார் வாயை திறந்து சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் சமாதானம் வரப்போகுது. வாசிங்க, தொடர்ந்து வசனத்தை விட்டுறாதீங்க, வாசிங்க. அவர்கள் கலங்கி பயந்து. ஆமென். இன்னைக்கும் கூட இயேசு எத்தனையோ முறை உங்கள் தரிசனத்தில் பேசினாலும், உங்கள் கூட பேசினாலும், வார்த்தை வந்தாலும், உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பயமும் கலக்கமும் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆனால் நான் சொல்கிறேங்க, எதையுமே நம்மளால் மாற்றி வைக்க முடியாது. அதனால் அவர் சொன்னால் சமாதானம் வரும்,
நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு வரும். சரி, வாசிங்க வசனத்தை. அவர் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, இப்பவும் பாருங்க, இவனுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பவும் நீங்க எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்களா எனக்கு தெரியாது. இவரெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தாங்க இருக்கு, இவர் எப்படியோ கதையை நடத்திடுறாருப்பா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை கூட இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தானேயா? எப்படியோ கதையை நடத்திடுறாரு. நான் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப மகிமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு வாஞ்சித்து கிறிஸ்மஸ் பண்டிகையும் ஈஸ்டர் பண்டிகையும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிப்பேன். ஒவ்வொருத்தவங்கள ராத்திரி பகலாக தொந்தரவு பண்ணி முழங்காலில் நின்று என் மொட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சொல்லுவாங்க சில பேர், கதையை நடத்திடுறாரப்பா. நம்ம ஆட்கள் அப்படி தான். இன்றைக்கும் அவர் நேரடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறான், ஒரு ஆவியை காண்கிறது போல காண்கிறாங்க. சரி, வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது. மறுபடியும் வருவேன் என்று சொன்னவர் மாமிசத்தையும் எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் உள்ளவராய் வந்தார். ஆகையினால் தான் இந்த பலகீன பாண்டமெல்லாம் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடிகிறது. ஆகையினால் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற சபையில் அமர்ந்திருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, இது ஒரு ஆவி என்று, இது ஒரு தரிசனம் என்று, இது ஒரு கனவு என்று நினைக்காதீர்கள். மெய்யான தேவனை, மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற தேவனை நீங்கள் பற்றி பிடித்திருக்கிறது உண்மை என்றால் சொல்லுங்க, இந்த வருஷத்தில் என் குடும்பத்தில் சமாதானம் வரப்போகுது, இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வரப்போகுது, இந்த வருஷம் என் பிள்ளைங்க கையின் பிரயாசங்களில் நிறைய ஆசீர்வாதத்தை காண போகிறாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறாருங்க. அவர் சீஷர்கள் இருதயத்தை அறிந்து எவ்வளோ அழகாக கையை தொட்டுப்பாரு, காலை தொட்டுப்பாரு, எப்படி நான் மாம்சமாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதே போல் நீங்கள் அவரோட பேச ஆயத்தமாக இருந்தால், அவர் கொடுக்குற சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால், கண்டிப்பாக அவங்களோட இடத்துலையும் பேசி உங்ககிட்ட இருக்கிற குறைவுகளை கூட சரிப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சரி, வாசிங்க வசனத்தை தொடர்ந்து 40 வரைக்கும் தேவைப்படுது பாருங்க. வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் இதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே. எத்தனையோ மோசஸ் மாரியப்பன் புஸ்தகத்தை பார்க்காம பேசுறாரு, லேப்டாப் இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ஆட்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு இழுவை தாங்க நிறைய பேருக்கு அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகுது. நான் சொல்கிறேன், அந்த இழுவையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவரோடு இருந்துக்கிறவர் கர்த்தர், நான் கூப்பிடும்போது என்னோட வருவார், எனக்கும் சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கும் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தாங்க, நிறைய எதில் பார்த்தாலும் சந்தேகம், ஊழியத்தில் கூட சந்தேகம், ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களில் கூட சந்தேகம். அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு வரும்? உங்களுக்கு எப்படி வரும்? இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாவற்றையும் களைவேன், இயேசு எனக்கு சமாதானம் கொடுப்பார் என்று நம்புவேன், இயேசு என்னோடு கூட பேசுவார் என்று நம்புவேன். இயேசு ஒரு ஆவியானவராய் இல்லை, ஆவியாக இருந்தார். ஆனாலும் அவர் வெளிப்படும் போது மாம்சத்தோடு எலும்புகளோடு நரம்போடு சதையோடு வந்தார். இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, என்னை போல பேரையை கொண்டு பேசுகிற தேவன் உங்களை கொண்டும் பேசி பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, இன்னும் ஒரு வசனம் அப்படியே கூட வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். ஆமா, அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. சந்தோஷம் சபையில வரும்போது இருக்கு, ஆனா விசுவாசம் மட்டும் எப்படி இருக்கு? கேள்விக்குறியாவே போயிடுது. நான் அதான் சொல்றேங்க, சபையில பாடும்போது மட்டும் சமாதானம் இருக்கக்கூடாது. எப்போதுமே சமாதானம் வருங்கிற ஒரு விருப்பத்தை, ஒரு வாஞ்சியை, ஒரு நம்பிக்கையை உங்க இருதயத்துக்குள்ள நீங்க முதல்ல என்ன செய்யணும்? செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்கன்னா தான் வரும். என்னதான் சபையில் பாடும்போது இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே பிரச்சனை தலை தூக்கிறதே பிரதர் நினச்சிங்கன்னா அந்த சமாதானம் போய் உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன செய்யும்? பெருசா தெரியும். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், இல்லை, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை,
இயேசு பலகீன பாண்டத்தை பயன்படுத்துகிறது உண்மை. இயேசு அந்த நாட்களில் சமாதானத்தை கொடுத்தது உண்மை. எனக்கும் சமாதானத்தை கொடுக்க வருவேன் என்று சொன்னது உண்மை. அவர்கள் சீஷர்கள் நம்பலன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் சந்தோஷப்பட்டாலும் சந்தேகப்பட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அவரோடு பேசின இயேசு என்னோடும் பேசியிருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற சந்தேகம் போகும், எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் போகும், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறும். நான் விசுவாசிக்கிறேன் அவர் சமாதான காரணர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா உயிரோடு எழுந்து வந்த உடனே தன் சீஷர்களை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிற இயேசு சொன்ன முதல் வார்த்தையே சமாதானம் என்று சொல்லி பாருங்களேன். அந்த சமாதானம் இன்னைக்கே விசுவாசிக்கிற உங்களுக்கு நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். நீங்க நிச்சயமா செய்ய முடியும். நீங்க நிச்சயமா செய்ய முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் நான் விசுவாசத்தினால தாங்க சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்ன அழுக விட மாட்டாரு, என்ன கண்ணீர் வடிக்க விட மாட்டாரு, என்ன மற்றவங்ககிட்ட போய் வட்டிக்கு வாங்க விட மாட்டாரு. என் சமாதானத்தின் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு இல்லை வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். பெரிய பெரிய காரியங்கள்லாம் இந்த ஊழியத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்குறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, இதே போல சமாதான கர்த்தரை நான் அறிஞ்சிருக்கிறபடினால இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே நான் கேட்குற வார்த்தை சமாதானம் 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 இருக்கிறபடினால என் பிரச்சனை, என் குடும்பத்தின் சூழ்நிலைகளில் எதனால நான் சமாதானத்தை இழந்திருக்கிறேன் என்பது என் தேவனுக்கு தெரியும். அதை இப்பொழுதே அவர் மாற்றக்கூடும். ஏன்னா அதற்காகவே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகையினால் நான் சமாதானத்தை அடைவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருங்க. அல்லேலூயா. நான் அப்பவுமே சொன்னேன்ல, இயேசு வாழ வைக்கிற தெய்வம்னு. அதை கூட அவர் வாயாலே இருந்து சொல்றாரு பாருங்க. நம்ம ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டா, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா, நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து ரொம்ப பேர் நீ நல்லா இருப்பா, நீ வாழுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நான் முன்னேறி இருக்கிறேன்னா என் திறமையில வாழ்ந்துருக்கிறேன், என் திறமையில இருக்கிறேன், அவன் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அவர் வாழ வைக்கிற தெய்வங்கிறதுக்கு இந்த ஒரு வசனமே எனக்கு போதுங்க. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 9-10 கூட கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த சம்பவங்களையும் நீங்கள் கொஞ்சம் கீழே இருந்து வாசித்து மேலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து இதே சம்பவம் தான். ஆனால் அவர் பேசின வார்த்தையெல்லாம் நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போறீங்க. இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்க போறாரு. நீங்கள் எப்போவுமே வாழ்கிற பிள்ளைகளாய், வாழ்ந்து சுகிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. வாசிங்க 9வது வசனத்தை, 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கிற, இதை பார்க்கிற உங்களுக்கும் என் தேவன் எதிர்ப்பட்டு சொல்லுகிற காரியம் சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்க வாழ்கன்னு சொல்றாரு. உங்க பேர் என்னவோ, உங்க ஊர் என்னவோ அதையெல்லாம் போட்டுட்டு சொல்லுங்க, இயேசு என்ன பார்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்கன்னு. நான் வாழ்வேன்னு சொல்லுங்களேன், நீங்க கீழே விழ மாட்டீங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி, ஆமென், என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே நான் அவர்களை என்னை காண்பார்கள் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு அவரை காண்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை அவர் வாழ வைக்கிறார். அவரை காண்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். நிச்சயமா இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். அந்த சமாதானத்தின் தேவன் தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வைக்கிறார். அவர் என்னை பார்த்தும் வாழ்க என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா நான் எங்கேயோ கீழே கடந்தேன், எப்படிப்பட்ட நிலையிலையோ என்னை பார்த்து ஒரு காலத்தில் ஒரு சில நண்பர்கள் என்னை பார்த்து என் காது கேட்கவே சொன்னாங்க, இவன் ஒரு கதைக்கு தேர மாட்டான், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இவன் எல்லாம் என்ன செய்ய போறான், எப்படி இருக்க போறான், என்னதான் பண்ண போறான், ஒரு கதையில் ஒன்னுலையுமே தேராதவனா இருக்கிறானேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன், அதே சகோதரர்கள், என் காது கேட்க சொன்ன சகோதரர்கள் சபைக்கு வந்தது மட்டுமில்லை, கைகளிலே நாம் அவர்களுக்கு திரும்ப உதவி செய்யும்படி கூட கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் என்ன பார்த்தும் அவரை தரிசிக்க வந்திருக்கிற, அவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற, அவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த உயிர்த்தெழுதல் நாட்களிலே எனக்கு சொல்லுகிற வார்த்தை வாழ்க,
நான் வாழ்வேன்னு சொல்லுங்க, உங்க பயமும் நீங்கும். நீங்களும் சரி கலிலேயாவோட சீஷர்களுக்கு போனது அறிவிக்கப்பட்டதை போல அவர் உங்கள் மத்தியிலும் நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு, நீங்க கூப்பிடுற இடத்துல, நீங்க கூப்பிடுற காரியங்களிலே வெற்றிகளை, சமாதானத்தை உங்களுக்கு தந்தே தீர்வார் நிச்சயமா. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அல்லேலூயா, அருளை செய்வேன். அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறாருங்க, நிச்சயமா ஜீவிக்கிறார், நிச்சயமா ஜீவிக்கிறார். நான் அப்ப இருந்தே ஒரு பாட்டு பாடினோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும். எங்க இருக்கு? 3 யோவான் 1:2 எல்லா பிறந்த நாள்லையும் சொல்றோம். ஆனா இன்னும் வரலையே நினைச்சீங்கன்னா வராது. இன்னைக்கு வரும் நினைச்சு இந்த வசனத்தை படிங்க, கண்டிப்பா வரும். வசனத்தை வாசிருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல, உன் ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஒரு குறை இருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பமே. தன்னுடைய சீஷர்களுக்கு சாப்பாட்டுக்கு குறையா இருந்துச்சு, கொடுத்தாரா இல்லையா? தன்னுடைய சீஷன் மீன் பிடிக்க போனா மீனை கொடுத்தாரா இல்லையா? தனக்கு வரி செலுத்த வேண்டி இருந்துச்சு, பணத்தை கொடுத்தாரா இல்லையா? காயம் கட்ட வேண்டி இருந்துச்சு, ஒருத்தனை காயம் கட்டினாரா இல்லையா? ஒரு விதவை கண்ணீர் வடிச்சா கண்ணீரை தொடச்சாரா இல்லையா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்ன செய்யணும்? வாசிங்க வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க அந்த வசனத்தை. ஆத்மா வாழ்கிறது போல, ஆத்மா அதான் உண்மை, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு வேண்டிக் கொள்வார், என்னை வாழ வைப்பதற்காக வேண்டிக் கொள்வார், என்னுடைய சுகத்திற்காக எனக்காக வேண்டுதல் செய்வார், என் கடன் பாரத்துக்காக எனக்கு வேண்டுதல் செய்வார், என் தொழிலை ஆசீர்வதிக்கிறதற்காக வேண்டுதல் செய்வார். யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நடக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க, வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், குருடனைகளை அறியாத வழிகளிலே, தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு போய் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவைப்படுத்தி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கும் போது தான் இந்த ஊழியக்காரனை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகணுமோ அங்கே அழைச்சிட்டு போகிறாரு. சும்மா உட்கார வைக்க வேண்டிய நேரத்தில் உட்கார வச்சு நல்ல சாப்பாட்டையும் கொடுக்குறாரு. ஊழியங்கள் வரக்கூடிய நேரத்தில் நல்ல ஊழியங்களையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, அவர் வந்தபோது சொன்ன வார்த்தை வாழ்க, அவர் வந்தபோது சொன்ன வார்த்தை சமாதானம். அது சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, அவரோடு இருந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, மரியாளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அந்த வார்த்தையை நான் சொந்தமாக்குறேன்னு சொன்னா இயேசு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று உண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும், சுவிசேஷத்தில் வாசித்திருக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். அது எதுக்கு இருக்கிறார்? அவரு சமாதானத்தை கொடுக்கிறதற்கும், வாழ வைக்கிறதற்கும், பயத்தை போக்குறதற்கும், கலக்கத்தை மாற்றுகிறதற்கும். ஆகையினால இன்று கூட நாம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நமக்கு பண்டிகையின் பிற காரியங்கள் இருக்கிறபடினால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் விசுவாசத்தில் பாடும்போதும் பேசும்போதும் சபைக்குள்ள ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க பேசும்போது மட்டும் சமாதானமாக இல்லாதபடிக்கு நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்வேன், பூரண சமாதானத்தை எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கையோடு போங்க. மரித்த இயேசு மரித்தவராக இருந்திருந்தால் நிச்சயமாக சமாதானம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. தடவி பார்க்க சொன்னார். நீங்க ஆவியை காண்பதை போல காண்கிறீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆகையினால ஒரு ஆவிக்கு சதை இருக்காது, எலும்பு இருக்காது, நரம்பு இருக்காது, ரத்தம் இருக்காது, எல்லாம் உண்டாயிருக்காது, எனக்கு எல்லாம் இருக்கு, நீங்க தடவி பாருன்னு சொன்ன ஆண்டவர் இப்பவும் நீங்க எதை எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை வாழ வைக்க இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் முற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு மட்டுமே, அவருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற விசுவாச பிள்ளைகள் கொடுக்கின்ற காணிக்கைகள் மூலமாய் மாத்திரமே இந்த ஊழியங்கள் நடக்கிறது. ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க நானும் கூட ஜெபிக்கிறேன். யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இந்த ஊழியத்தை நான் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, எனக்கு கொடுக்கப்பட்ட 46 பிள்ளைகளை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது
எனக்கு கொடுக்கப்பட்ட தொலைக்காட்சி பணிகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 7 ஊழியக்காரருடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது, இன்று வரைக்கும் சமாதானத்தோடு நடத்தி இருக்கிற தேவன். நீங்களும் கூட இயேசுவே, அன்றைக்கு உடைய சீசர்களை பார்த்து கலிலேயாவுக்கு போக சொன்னீங்க, எதிர்கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, வாக்கு கொடுத்தீங்க. அவங்க சந்தேகப்பட்ட போது அவங்களுக்கு தடை பாருங்கன்னு சொன்னீங்க, சமாதானம்னு சொன்னீங்க, வாழ்கன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட இயேசு நீங்கள் இருக்கும்போது எனக்கு ஒரு கவலை இல்லைப்பா, நான் பாடுறேன்ப்பா, துதிக்கிறேன்ப்பா, ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த சமாதானத்தை வருகிற வாரம் முழுவதும், புதிய மாதம் முழுவதும், ஒவ்வொரு நாட்களும் என் வாழ்க்கையில், தொழிலில், எங்கள் ஊழியத்தில் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பாடுமா? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லா கைகளை தட்டி உற்சாகமா ஒரு 2 ஸ்டான்ஸா பாடி முடிக்க போறோம். சீக்கிரமா தான் இன்னைக்கு உங்களை அனுப்புகிறேன், முடிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதுக்காக தான் இந்த பூமியில மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். சீசர்களுக்கு மாத்திரம் தரிசனமாகிற தேவன் அல்ல, சீசர்களோடு மாத்திரம் பேசுகிற தேவன் அல்ல. இப்பொழுது மரிக்கை செய்கிற உங்கள் யாவரோடு கூட அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. வாசிங்க, வாசிங்க. ஆமென், ஆமென். Thank you Lord. சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சொல்ல சமாதானக்காரன் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாம் வாயை திறந்து, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் பாடுங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே, என்ன தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா பாடுங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அன்றைக்கும் கூட மரியாள் கல்லறைக்கு போகும்போது இந்த கல்லை யார் நமக்காக புரட்டி தருவார் என்று கலங்கிதான் போனார். ஆனால் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தபடியும் இருந்தார். கல் புரட்டி இருக்கிறதையும் கண்டார். அவர் தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒரு சேலையுமாக சுற்றப்பட்டிருக்கிறதையும் கண்டோம். 2 தூதர்கள் நின்று அவரிடத்தில் பேசினதை கண்டோம். பின்னாக இயேசு அவளை பார்த்து மரியாளே என்று சொன்னதை பார்த்தோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட இயேசு உங்கள் மத்தியிலே அன்றைக்கு பூட்டியிருந்த வீட்டுக்குள் கடந்து போனவராக, அன்றைக்கு நடந்து போன சீசர்களுக்கு எதிரே போனவராக, இன்றைக்கும் இந்த சபையில உங்கள் மத்தியிலே நான் பேசும்போது உலாவி கொண்டிருக்கிற தேவன் சொல்லி இருக்கிறார். நீங்க எதை இழந்தாலும் இந்த வருஷத்துல, இந்த உயிர்த்தெழுதல் பிறகு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க போறார். ரிசீவ் பண்ணி போங்க, விசுவாசத்தோடு போங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு 2வது விஷயம், நீர் வரும்போது உம்முடைய சீஷர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னீர். அதையே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். உம்முடைய சீஷர்களை பார்த்து எதிர்கொண்டு போய் வாழ்க என்று சொன்னீர். அதையே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், என் வாழ்வையும் கூட அவர் அலங்கரித்து என்னையும் கூட வாழ வைப்பார் என்று உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நினைத்து ஆராதித்திருக்கிற, உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து காத்திருக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, என்ன சூழ்நிலைங்கிறது எனக்கு தெரியாது, தடவி பாருங்கள் என்று சொன்ன தேவன், ஆவி நான் இல்லை என்று சொல்லி அறிந்திருந்து அவர்களோடு பேசின தேவன், இன்றைக்கும் கூட உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசும் தெய்வமாய், நடத்தும் தெய்வமாய், தாங்கும் தெய்வமாய் தொடர்ந்து இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி
உன்னதமானவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் என்று நம்புகிற பிள்ளைகளுக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆராதனைகளை உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்தேன். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே, நாங்கள் கடந்து சென்றாலும் நீர் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் இது எங்கிருந்து பார்த்தாலும் எங்கிருந்து கேட்டாலும் எங்களோடு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.